ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ரெடி பண்ண லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கர்லி ஃப்ரைஸ் தான். ஸோ அதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிட்டது பப்படம் மட்டும்தான். இந்த 2 காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே ரெடி பண்ணல. இந்த ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு பேன் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் கடலைப்பருப்பு, அப்புறமா வெளுத்துள்ளி, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, அப்புறம் தேவையான அளவுக்கு சில்லி இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த லீஃப் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் வீட்டிலே. சம்மர் டைமில் அப்படியே வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. அப்புறம் தேவையான அளவுக்கு பவுடர் போட்டு நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறமா பேனை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு அந்த பவுடர் போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறமா ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கிளறணும். ரைஸ் வந்து நல்லா பூ மாதிரி உதிரியாக இருக்கணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப குழஞ்சி போயிட்டு அப்படின்னா இந்த ரைஸ்க்கு வந்து நல்லாவே இருக்காது. ஸோ சாதம் வடிக்கும்போது பார்த்து வடிச்சுக்கோங்க. നിങ്ങൾക്ക് உப்பு வந்துட்டு சாதத்தில் போட்டிருந்தீங்க அப்படின்னா பவுடர் ரெடி பண்ணும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அதே மாதிரி ரைஸ் வந்து கிளறும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் ஆகிட்டு கிளறுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.